கூலி படத்தோட ட்ரெய்லர் எல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்து நான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னா நான் அந்த ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் தடவை பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே அன்சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு. அப்படியே என் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசலாம்னு போனேன், ட்ரெய்லர் பாத்தியாடா அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல போனேன் அப்படின்னா ட்ரெய்லர் அந்த அளவுக்கு நல்லா இல்லன்னு சொல்ல போனேன். ஆனா அவன் இருந்துட்டு ட்ரெய்லர் மாஸ் பயங்கரமா இருந்துச்சு, வேற லெவல்ன்ட்டான். எனக்கு வேற மனசு கஷ்டமா போயிடுச்சு. நமக்கு மட்டும் தான் அப்படி தோணுதோ, நமக்கு மட்டும் தான் ட்ரெய்லர் பிடிக்காம போயிருச்சு அப்படின்னு நானே எனக்கு திரும்பி வந்து உட்கார்ந்து ட்ரெய்லர் 2-3 தடவை பார்த்தேன். எனக்கு அதே ஃபீல்ல இருந்துச்சு. அப்படி இன்டர்நெட் நோண்டி பாக்குறப்பதான் நிறைய பேருக்கு இதே மாதிரி ஃபீலிங்ஸ் தான் கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு வந்து அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ட்ரெய்லர் இப்படி இருக்கு, ஒருவேளை 1000 கோடி அடிக்காம போயிருமோ, படம் எல்லாம் போயிருமோ அப்படின்னு பயம் வேற வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பசங்க ஒரு தியரி கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அதாவது இந்த படத்தோட ஹைப் வந்து ஆல்ரெடி பயங்கரமா இருக்கு. சோ இந்த படத்தோட ஹைப்பை குறைக்கணும் அப்படின்னா அது ட்ரெய்லரை கொஞ்சம் மொக்க பண்ணிட்டோம் அப்படின்னா படத்தோட ஹைப் குறைஞ்சிரும். படத்தை வந்து கடைசியா வந்து தியேட்டர்ல பாக்குறப்ப ஆல்ரெடி ஹைப் கம்மியான ஆடியன்ஸ் இந்த படத்தை பாக்குறப்ப இன்னும் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் பிளான் போட்டுருக்காரு அப்படின்னு ஒரு தியரியை கிளப்பி விட்டானுங்க. அது கேட்டனே வந்து இன்னும் பயங்கரமா ஹைப் ஆயிடுச்சுங்க. ஒரு லோகேஷ் நிஜமா இப்படி ஒரு பிளான் போட்டுருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம பசங்க அசால்ட்டாவே கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் அதிகமா ஹைப் ஆயிட்டாங்க பசங்க. என்னமோ ஒண்ணு நிறைய ஊர்ல டிக்கெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எங்க ஊர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போட்டாச்சு. சோ நீங்க எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூடி படத்துக்கு போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.